அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகினி டிசைனர்ஸ். நேற்று வீடியோ போட்டதில் எங்கிட்ட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, நான் கம்பெனி வச்சுருக்கிறேன், எனக்கு கீழே 10 பேர் வேலை செய்கிறாங்க, கட்டிங் மாஸ்டர் வச்சு தான் நான் கட் பண்ணுறோம், அப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி ஒருத்தங்க கட் பண்ணால் இன்னொருத்தங்க தைக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு. நான் ஒருத்தங்க கட் பண்ணால் இன்னொருத்தங்க தைக்கக்கூடாதுன்னு சொல்லலைங்க. டெய்லர் கடையில் என் கடையில் கொடுத்து கட்டிங் போட்டுட்டு நீங்கள் எங்கிட்டேருந்து வாங்கிட்டு போய் வேறு ஒருத்தங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு சூட் ஆகாதுன்னு தான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் கட் பண்ணுறது நான் தைக்கும் போது தான் எனக்கு கரெக்டாக உங்களுக்கு ஃபிட்டாக வரும். ஆனால் இதுவே வேறு கடையில் கொடுக்கும்போது அவங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். அதுக்காக சொல்கிறது. அவங்களும் சிரமப்படுவாங்க, இவங்களுக்கும் கஷ்டம்தான். ஏன்னா கட் பண்ணி அதுக்கு பேமெண்ட் தரமாட்டாங்க, சண்டை கட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கி தைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த பீஸ் தைக்கிறதுக்கு அவங்களுடைய டேலண்ட்டு 1 மணி நேரத்துலையும் தைப்பாங்க, 1.5 மணி நேரத்துலையும் தைப்பாங்க. இதே வேறு ஒருத்தங்க கட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை தைக்கிறதுக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் டைம் அதிகமாகும். அதே நேரத்தில் ஃபிட்டிங் அந்த அளவுக்கு வந்து உட்காராது. அதுக்காக தான் சொல்கிறேன். தேங்க்யூ. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு என் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.